Vivaha, the Chennai Silks. வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் தேமுதிக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் திமுக மற்றும் தேமுதிக கூட்டணி உருவாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக தலைமை செயலாளர் விக்னேஷ் இணைப்பில் உள்ளார். விக்னேஷ், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி வணக்கம். தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, பிரச்சாரம், பொதுக்கூட்டம் என பல்வேறு தேர்தல் பணிகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசியல் கட்சிகளிலிருந்து தேசிய அரசியல் கட்சி வரை தொடங்கி தங்களை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக 2 மாபெரும் பெரிய கூட்டணிகள் தமிழகத்தில் அமர்ந்திருக்கிறது. குறிப்பாக திமுக தலைமையிலான காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணியாக பங்கேற்றிருக்கின்றன. மற்றொரு புறம் அதிமுக தலைமையிலான பாஜக, இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என மிகப்பெரிய கட்சிகள் ஒன்றிணைந்து மற்றொரு கூட்டணியாக உருவெடுத்திருக்கின்றன. தமிழக வெற்றி கழகமும் தனித்து போட்டியிடக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதிமுக மற்றும் திமுக ஆகிய 2 கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே பணியாற்றி இருக்கக்கூடிய 20 பேர் தங்களுடன் இருப்பதால் அதனை திமுகவும் அதிமுகவும் புரிந்து கொண்டு தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வெளிப்படையாகவே பிரேமலதா அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தங்களுக்கு 14 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என திமுக தலைமையிடம் தேமுதிக வலியுறுத்தி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இறுதியில் 7 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் ஒதுக்குவதற்கு திமுக தலைமை முன்வந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கே அதிக அளவு வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் திமுக தரப்பிடமிருந்து தங்களுடன் கூட்டணியை வகிக்கக்கூடிய கட்சிகள், புதியதாக உருவாக இருக்கக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான ஒரு குழு ஒன்று அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. KN நேரு தலைமையிலோ அல்லது TR பாலு தலைமையிலோ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான அந்த குழு அமைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று அமைக்கப்படக்கூடிய அந்த கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான குழுவோடு திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளும் கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகளும் பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்த இருக்கின்றன. அதன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் 7 சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் வழங்குவதற்கு திமுக தலைமை வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மேலும் பல கட்சிகளை இணைப்பதற்கு தேவையான நடவடிக்கையையும் திமுக தலைமை தொடங்கி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திமுக தலைமையிலான அந்த இந்தி கூட்டணியை பொறுத்தவரையில் ஒரு வலிமையான கூட்டணியாக கருதப்பட்டாலும் கூட தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அதனை விட மிக வலிமை வாய்ந்த கூட்டணியாக உருவாகி கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பிரதமர் மோடியினுடைய அடிக்கடி தமிழக வருமையும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வலிமையை மேலும் வலுப்படுத்துவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். எனவே திமுக கூட்டணியில் தேமுதிகவை கட்டாயம் இணைத்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய திமுக தற்போது அக்கட்சியை கிட்டத்தட்ட கூட்டணிக்குள் கொண்டு வந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக 7 சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு ராஜ்யசபா தொகுதியிலும் ஒதுக்க வந்திருக்கக்கூடிய திமுகவிடம் தேமுதிக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்து அதற்கான ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடும் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி விக்னேஷ்.